அண்ணே ராமரவிக்குமார் கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க அவரை நீங்க பியூஸ் பண்ண சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த கோர்ட்டோட ஜட்மெண்ட் ஆர்டர்ல அந்த இடம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம் அப்படின்ட்டு எப்படி இவர்கள் மேடையில் பேசுகிறார்கள், பேசி மக்களை தூண்டுகிறார்கள், தூண்டி உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி பதற்றத்தை உண்டாக்குகிறார்கள். ரொம்ப மிகச்சரியா சகோதரர் பியூஷ் மானஸ் கேட்டாரு, ஏன் மொத்த மலையுமே அவங்களுக்கு சொந்தம்னு கேட்டாரு. அதே வாதத்தை நான் எதிர்வாதமா முன்வைக்கிறேன். இது முருகனுடைய மலைய சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஏன் பிரச்சனையை கிளப்பினார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அதனுடைய வினைக்கு எதிர்வினைதான் இது. ஒண்ணு. இரண்டாவது, அங்க சிக்கந்தர், அதாவது அவங்க வணங்கக்கூடிய இஸ்லாம் பொதுவா தர்கா வழிபாட்டை ஏத்துக்காது. நான் பிற மதத்தை தூஷிச்சு பேச மாட்டேன். ஏன்னா அவரவர் மார்க்கம் அவரவருக்கு சொல்லக்கூடிய இஸ்லாம் மதத்தை பதிப்பவன் நான். ஆச்சுங்களா? அந்த மலையில சிக்கந்தருக்கு உரிய அந்த அவுளியா அடக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுமார் 30 சென்ட் இல்ல இருந்து 50 சென்ட் நினைக்கிறேன், சரியான எக்ஸாக்ட் அளவு தெரியல. இதத்தான் கோர்ட்டு உறுதி செஞ்சதா சொல்றாங்க. நான் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களோடு சேர்ந்து நீங்க சொல்றதெல்லாம் இவங்க சொல்லிருக்காங்க, உறுதி செஞ்சதா சொல்றாங்கன்னு சொல்றீங்க. சொல்லிருக்கா இல்லையா? அது அண்ணன் நான் சேகர் பாபு அமைச்சரா இருந்தா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். இப்ப என்னால சொல்ல முடியல. சிக்கந்தர் அவுளியாதான் ஒருத்தர் அடக்கமா இருக்கிறார்ல அரவிந்த் சார். ஆனா அங்க ஒரு 7-8 பேர் அவுளியா அடக்கமா இருக்கிறாங்க. கட்டிடங்கள் வச்சு அவங்க பாடியில சொல்லணும்னா கபர்ஸ்தான், பரியல் கிரவுண்ட், மயானமாக மலையை மாற்றி இருக்கிறார்கள். இது வித்தவுட் பெர்மிஷன், இது இல்லீகல், இது சட்டவிரோதமானது. அதுவும் மாற்றப்படணுங்கிற செய்தியை நான் வச்சுக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, அந்த மலை மேல் செல்லக்கூடிய குமாரனுடைய வேல் செல்லக்கூடிய இந்த பழனியாண்டவர் கோவில் இருக்கக்கூடிய பாதை வழியா போறதுல இரு மதத்தவர்கள், அதாவது நாங்க அந்த வழியா தான் வேல் கொண்டு போறோம், அதுல இஸ்லாமியர்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் மூணாவது, அவங்க எந்த மதத்தினரும் மேல உயிர் பலி கொடுப்பது கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி உயிர் பலி கொடுத்து அதுல இறக்கக்கூடிய அந்த எலும்பு மிச்சங்கள் எல்லாம், அதாவது காசிநாதர் கோயிலுக்கு மேலதான் இந்த தர்கா இருக்கு, புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே தான் அந்த சுனை இருக்கு. அந்த சுனையில அவங்க சொல்ல வார்த்தை பயன்படுத்த மலை, நாய்கள், காக்கை எலும்பை எடுத்து இந்த சுனையில கீழே போட்டுருச்சுன்னா புனித தீர்த்தம் கெட்டு போயிடும், அதனால மனசு புண்படும் சொன்னது எங்க சேகர் பாபு, எங்க அமைச்சர். அப்படி சொல்றேன். எங்க அம்மாவுக்கு உங்கன்னு சொன்ன கோவிச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்கன்னு சொல்லிக்கிறேன். எங்க இந்து சமய அறநிலையத்துறை இப்ப சொல்லுங்க. சரி நம்ம சரிங்க அம்மா சொல்லு. நான் எப்போ அம்மா வழி அம்மா சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் உணர்ச்சி இல்லாம மெதுவா பேசுறேன். பாபர் மசூதி போல அப்படின்னு ஹெச் ராஜா பேசிட்டாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அம்மாவுடைய கவனத்துக்கு நான் சொல்றேன், நீதிமன்றத்துல இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்ட பொழுது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்கிறார், திருப்பரங்குன்றத்தை இவர்கள் பாபர் மசூதி ஆக்க முயற்சிக்கிறார் சொல்றார். இது நியாயமா? பாபர் மசூதி மென்ஷன் பண்ணது அரசு. இரண்டாவது, 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சது எங்க மாவட்ட ஆட்சியர் அம்மா. எங்களை போற ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கோவிலுக்கு போன பக்தர்களை போற முடக்கி வண்டியில ஏத்துறாங்க. திருப்பரங்குன்றம் பஸ் ஏறி நாங்க மலைக்கு போலான்னு பார்த்தா எங்களை கொண்டு போய் தனியார் மண்டபத்திலேயே ஜெயில அடைக்குது இந்த அரசு, திராவிட மாடல் அரசு. திருட்டுத்தனமா எங்களை கைது பண்ணுது. இப்ப நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், 3ஆம் தேதி 4ஆம் தேதி 144 இருக்குன்னா 3ஆம் தேதி அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு 4 பேர் 5 பேருக்கு மேல கூடுனாலே கைது பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த சட்டப்பிரிவு இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் எப்படி நினைவு நாள் பேரணி நடத்துறீங்க? இது சட்டவிரோதம் இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு அவங்க இப்ப சின்ன லெவல்ல முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஊதி பெருசாக்கி திமுக அரசு தன்னுடைய பல விஷயங்களை, உதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இந்த கள்ளச்சாராய பிரச்சனை, இப்படி என்னென்னமோ பிரச்சனை இருக்கு பாருங்க, காரு சாரு மோர், இந்த பிரச்சனை எல்லாம் அதையெல்லாம் அடைவாட்ட செய்யறதுக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை இவங்க தான் ஊதி பெறுதலாக்காங்களே ஒழிய இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய மக்களுக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நவாஸ் ஒரே 10 செகண்ட் முடிச்சுக்கிறேன். இந்து வக்ஃபு வாரியம் மாதிரி நவாஸ் கனி சார் போனாரு, உண்மைதான். இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அதிமுக வரல, திமுகவுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களோ பிடிஆர் பல்வேல் தியாகராசன் வரல, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உதயகுமார் வரல. இந்துக்களுக்கு யாரு வராத விடுதான் நாங்க போறோம். எங்களுக்கு தேவை இந்து நல வாரியம்.
எங்களெல்லாம் மெம்பர் ஆக்குங்க, நாங்க வந்து உரிமைக்காக போராடுறோம். ஓகே 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 சார், ஏதோ சொல்ல அவங்க இப்ப அவங்க சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு நாங்க போனா வந்து போராட்டத்துக்காக அனுமதிக்காக போனோம்னு சொல்றாங்க. அவங்க 144 தடை உத்தரவை ரத்து பண்ணணும்னு கேட்டுதான் போறாங்க. ஓகே, அவர் நீதிமன்றத்துக்கு வந்து நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம்னு சொல்றாரு. அது கிடையாது, 144 தடை உத்தரவு. ஆர்ப்பாட்டத்துக்கு போனதுனாலதான் உட்பாட்டு ரத்தாச்சு முத்துப்பாண்டி. 144 தடை உத்தரவு மட்டும்தான் ரத்து பண்ணுங்கன்னு கேட்டுதான் போனாங்க. கிளைம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, முதல்ல என்ன சொன்னாருன்னா வழிபாட்டுல மேல வந்து கிடாவே அறுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அறுத்தாங்கன்னா அந்த எலும்புகளை எல்லாம் காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. எப்படி மேல அறுக்காம சரி, அதனாலதான் நாங்க சொல்றாங்க. சரி இருங்க.